வெல்கம் டு ஓல்டு ஸ்டோரி. ஆழ்கடல் மர்மங்கள். எண்ணிலடங்காத விசித்திரமான, இப்போ வர மனிதர்களால் அடையாளம் காண முடியாத பல்வேறு உயிரினங்களை தன்னகத்துள்ளே வச்சிருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஓசன் மிஸ்டரிஸில் கடற்கன்னிகள் இருப்பது உண்மையா அப்படிங்கிறது காலங்காலமாக பல்வேறு கதைகள் மூலமாக நம்பப்பட்டுக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் அறிவியல் ரீதியாக இதற்கு ஒரு ஆதாரங்கள் கிடையாது. இந்த கடற்கன்னிகள் பற்றி உலகமெல்லாம் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய விசித்திரமான கதைகளில் அதிகமாக நம்பப்படக்கூடிய ஒன்றை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த கடற்கன்னிகள், அதாவது பாதி உடம்புக்கு மேலே பெண் வடிவத்திலையும் மீதி மீனினுடைய வடிவத்திலையும் இருக்கக்கூடிய இந்த விசித்திரமான உயிரினங்கள் பற்றி சொல்லக்கூடிய கதைகள் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படி ஒன்று தான் 18வது நூற்றாண்டுகளிலேயே ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய பென்பெக்குலா அப்படிங்கிற ஒரு பகுதியில் பார்க்கப்பட்டதாக ஒரு பதிவு இப்போ வர எல்லாருக்குமே ஒரு விடை தெரிய முடியாத மர்மமாக நீடித்து கொண்டிருக்குது. அப்படி அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். 18வது நூற்றாண்டுகளில் வழக்கம் போல் அந்த பகுதியில் எப்பயுமே உண்டான அன்றாட பணிகளை கவனித்து கொண்டு ஒரு குடும்பம் இருக்குது. இந்நிலையில் ஒரு பெண் எதிர்பாராத விதமாக விசித்திரமான ஒன்றை பார்க்குறாங்க. ஆனால் அது மீனாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதனுடைய தோற்றமும் நீந்துகின்ற வடிவமும் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்துருக்க முடியாத ஒன்றாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. திடீர்னு அவங்க பார்க்கும்போது அது பெண்ணினுடைய உருவம் மாதிரி அவங்க தெரிஞ்சிருக்குது. அதை காப்பாற்றலாம்னு போகிறாங்க. அப்போ தான் அதனுடைய முழு வடிவத்தையும் பார்த்த உடனே அவங்க ரொம்பயுமே பயந்து போய் கூச்சலிட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து பக்கத்தில் போனவங்கள்லாம் வர்றாங்க. அவங்களும் அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஆர்வத்தில் உடனே போய் அதை பிடிக்க பார்க்குறாங்க. ஆனால் அது அவங்களுடைய வலைகளெல்லாம் சிக்காமல் ரொம்பயுமே லாவகமாக தப்பிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்நிலையில் அதனுடைய அனைத்து திசைகள்லையும் சுற்றி வளைச்சிடுறாங்க. இந்நிலையில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு சின்ன பாறாங்கல்ல எடுத்து அந்த உருவத்தை நோக்கி எரிஞ்சிடுறான். அது துரதிர்ஷ்டவசமாக அதனுடைய தலைப்பகுதியில் பட்டதாகவும் அதனால் அந்த உயிரினம் வித்தியாசமான ஒரு அலறலுடன் தொடர்ந்து நீந்தி எப்படியாவது உயிர் தப்பிச்சிடணும் அப்படின்னு கடலுக்குள்ளே ஓடிடுது. இந்த குடும்பத்தார்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு மீனாக இருக்காது அப்படின்னு, அது என்னவாக இருக்கும்னு தொடர்ந்து தேடுறாங்க. ஆனால் அவங்களால கண்டுபிடிக்கப்படவே முடியலை. ஆனால் அந்த சிறுவன் எரிந்த அந்த சின்ன பாறை கல்லினுடைய தாக்கம் அதுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும் போல. இந்நிலையில் அவங்க இருந்த அந்த பகுதியில் இருந்து 2 நாட்களுக்கு அப்புறம் குறிப்பிட்ட சில மைல் தொலைவில் ஒரு கடற்கரை ஓரத்தில் அந்த விசித்திரமான உயிரினம் இறந்த நிலையில் பரிதாபமாக கடந்திருக்குது. விஷயத்தை கேள்விப்பட்டு எல்லாரும் போய் கூட்டமாக நின்று அதை வேடிக்கை பார்க்குறாங்க. அதை எல்லாருமே ஒரு பிரமிப்போட பார்க்குறாங்க. ஏன்னா இதுவரை அந்த மாதிரியான ஒரு விசித்திரமான உயிரினத்தை அந்த பகுதியில் யாருமே பார்க்கலை. பாதி உடம்புக்கு மேலே பெண்ணாகவும் மீதி மீனாகவும் இருந்த அந்த உருவத்தை பார்த்து எல்லாருமே பயமும் ரொம்பயுமே வருத்தத்தோடையும் அதை உற்று நோக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த குடும்பமும் அதை வந்து பார்த்து தாங்கள் தான் 2 நாளைக்கு முன்னாடி இதை உயிரோட பார்த்ததாகவும் பிடிக்க முடியாமல் எதிர்பாராத விதமாக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்த குறிப்பிட்ட அத்தாரிட்டிஸும் அதை வந்து பார்த்து அது மீன் இல்லை, அது கடற்கன்னி தான் அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கு சிறப்பு பிரத்யோக முறைப்படி அதை ஒரு சவப்பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லறையில் அதை அடக்கம் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அப்போ இதை பற்றிய விழிப்புணர்வுகள் எதுவும் அதிகம் இல்லாத காரணத்தினால அந்த உயிரினம் பற்றிய விவரங்களை முழுசாக குறிப்பிட்டு அந்த பகுதியில் அடக்கம் பண்ணலை. காலங்கள் செல்ல செல்ல அது புதைக்கப்பட்ட அந்த இடமும் மறைஞ்சு போயிடுது. மண்ணோட மண்ணானதால் இந்த பகுதியில் அது பற்றிய ஆய்வுகளும் பலராலையும் மேற்கொள்ள முடியலை. ஆனால் இப்போ வரையும் பல்வேறு நபர்கள் கடற்கன்னிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க
ஸ்காட்லாந்தில் குறிப்பிட்ட அந்த பகுதிக்கு அடிக்கடி வந்து இந்த கல்லறையை தேடி பார்த்துட்டு தான் போகிறாங்க. இந்த கடற்கன்னிகள் இருப்பது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இதை பற்றி ஆய்வு செய்கிறவங்களெல்லாம் மேற்கோள் காட்டுறாங்க. ஆனால் கடற்கன்னிகள் உண்மையா இல்லையா, அதற்கு கிடைத்த சின்ன இந்த தடயமும் இந்த கல்லறையை சரியாக வரலாற்று பதிவுகளில் புதுப்பிக்காததால் அது மாயமாக மறைஞ்சு போயிருச்சு. மேலும் ஸ்காட்லாந்தில் அந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கடற்கன்னி கிட்டத்தட்ட அளவில் ஒரு 6 வயது பெண் குழந்தை இருக்கும் சைஸில் இருந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வரையும் கூட பல மாலுமிகள் ஆழ்கடல் பகுதியில் போகும்போது கடற்கன்னிகளை பார்த்ததாக தொடர்ந்து சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் கடற்கன்னிகளை முழுவதும் நிரூபணம் செய்யும் வகையில் இப்போ வர அறிவியல் ரீதியான எந்த விதமான ஒரு ஆராய்ச்சி முடிவுகள்லையும் விடை கண்டுபிடிக்கப்பட முடியலை. இருந்தாலும் காலங்காலமாக தீர்க்கப்பட முடியாத சில மர்மங்களில் இந்த கடற்கன்னிகளினுடைய கதைகளும் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்குது. மற்றும் ஒரு விசித்திரமான ஒரு கதையோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.